பாடத்தின் தலைப்பு அடிப்படை கடமைகள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அடிப்படை கடமைகள் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது. இது வந்து இதுலேருந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப சின்ன பகுதி தான் இதுவே. இப்போ பாடத்துக்கு போகலாம். இந்த அடிப்படை கடமை வந்து பாலிட்டி பாடத்தில் வருது. அடிப்படை கடமை பார்க்கலாம். இது வந்து பகுதி 4(a) கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பகுதி 4(a) இந்திய குடிமக்கள் வந்து செய்ய வேண்டிய பல்வேறு அடிப்படை கடமைகளை விளக்குகிறது தான் இந்த அதில் தான் இருக்குது. அப்புறம் இந்திய அரசமைப்பு வந்து 1950 ஆண்டு நடைமுறைக்கு வந்தபோது வந்து அதில் அடிப்படை கடமைகள் என்பது வந்து இல்லவே இல்லை. அப்புறம் 1975ஆம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட உள்நாட்டு கலவரத்தின் போது தான் அடிப்படை கடமைகளுடைய அவசியத்தை உணரப்பட்டுச்சு. அப்புறம் 1976ஆம் ஆண்டில் தான் காங்கிரஸ் கட்சி வந்து சோரம் சிங் என்பவருடைய தலைமையில் அடிப்படை கடமைகளை கட்டமைக்க வந்து ஒரு குழு வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்த அரசமைப்பில் அதாவது இந்திய அரசமைப்பில் வந்து அடிப்படை கடமைகள் வந்து பகுதி வந்து சோவியத் ரஷ்யாவை வந்து முன்மாதிரியாக கொண்டு தான் உருவாக்கப்பட்டுச்சு. அப்புறம் ஸ்வராஜ் குழு வந்து 11 அடிப்படை கடமைகள் வந்து பரிந்துரைத்தது. அதாவது ஸ்வராஜ் குழு வந்து 11 அடிப்படை கடமை தான் பரிந்துரைத்தது. ஆனால் வந்து அதில் 3 அடிப்படை கடமைகள் வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு. அப்புறம் 8 கடமைகள் வந்து மட்டுமே தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. எப்படின்னா ஸ்வராஜ் சிங் குழுவோடைய அதில் வந்து நீக்கப்பட்டது வந்து 3 அடிப்படை கடமை நீக்கப்பட்டுச்சு. அந்த 3 எதுனா பாராளுமன்ற கடமை செய்ய தவறும் நபருக்கு வந்து அபராதமோ அல்லது தண்டனையோ வழங்கலாமே. இது வரி செலுத்துவது வந்து குடிமக்களுடைய அடிப்படை கடமையாகும். இது அப்புறம் அடிப்படை உரிமையை மீறும் எந்த ஒரு செயலையும் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர எந்த ஒரு சட்டமும் அவசியம் இல்லை, அரசமைப்பில் இல்லை. இதை தான் வந்து நீக்கிட்டாங்க. இந்த எதுனா சிவராஜ் சிங் வந்து பரிந்துரைத்த அந்த 11 அடிப்படை கடமை இந்த 3 எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து சிவராஜ் சிங் குழு வந்து 8 கடமைகள் மற்றும் 42வது சட்டத்தின்படி வந்து 2 கடமைகள் என மொத்தம் 10 கடமைகள் வந்து, அதாவது ஸ்வராஜ் குழு வந்து 8 கடமைகள் கொண்டு வராங்க. அப்புறம் அந்த பரிந்துரையிலேருந்து 8 எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து 42வது சட்டத்திட்டம் திருப்பி கொண்டு வராங்க. அப்போ அந்த 42வது சட்டத்திட்டத்தில் வந்து 2 கடமைகள் வந்து சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு மொத்தம் வந்து 10 கடமைகளோடு வந்து 1976 42வது சட்டத்தின் மூலம் வந்து பகுதி 4(a) வந்து சரத்து 51(a) வந்து இந்திய அரசு சேர்க்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்தது 2002ஆம் ஆண்டில் 86வது சட்டத்தின்படி 11வது அடிப்படை கடமையாக வந்து அது 51(a) வந்து சேர்க்கப்பட்டுச்சு. தற்போது வந்து உள்ள அடிப்படை கடமையுடைய எண்ணிக்கை வந்து 11 ஆகும். அடிப்படை கடமைகள் வந்து ஒரு குடிமகன் நிறைவேற்ற போது வந்து அவர் மீது வந்து வழக்கு வந்து தொடரவே முடியாது என்பதுதான் இந்த பகுதி வந்து நீதிமன்ற விசாரணைக்கு அப்பாற்பட்டதான். இவர்கள் தனிப்பட்ட குடிமகனுடைய கட்டாயமாகும். என்பதுதான் இதனை செயலுறுத்தும் நீதி பேராணைகள் மூலம் வந்து செயல்படுத்த முடியாது இந்த அடிப்படை கடமையை. அப்புறம் இப்போ வந்து 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். 11 அடிப்படை கடமைகள் தற்போது இருக்கு. சரத்துல பார்க்கலாம். சரத்து 51(a), அதாவது 51(a)(a) இது வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் வந்து நடக்கிறது. அப்புறம் தேசிய கொடி வந்து அப்புறம் தேசிய கீதத்தை மதித்து நடக்க வேண்டும். அது வந்து 51(a)(a) இருக்கு. அப்புறம் 51(a)(b) பற்றி பார்க்க போகிறோம். நம் நாட்டுடைய சுதந்திரமான தேசிய போராட்டத்துக்கு ஊக்கமளித்த உயர்ந்த எண்ணங்கள் அப்புறம் லட்சியங்கள் அதெல்லாம் மதிக்க வேண்டும். அது வந்து 51(a)(b) இருக்கு. அப்புறம் 51(a)(c) பற்றி பார்க்க போகிறோம். இந்திய இறையாண்மை, ஒற்றுமை அப்புறம் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தி பாதுகாக்க வேண்டும். அதுதான் 51(a)(c) இருக்கு. அப்புறம் 51(a)(d) பற்றி பார்க்க போகிறோம். தேவைப்படும் போதெல்லாம் நாட்டை பாதுகாக்கவும் தேசிய சேவை செய்யவும் வேண்டும். அதுதான் 51(a)(d) கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 51(a)(e) பற்றி பார்க்க போகிறோம். சமய, மொழி, வட்டார பிரிவினை வேறுபாடுகளை எல்லாம் கடந்து இந்திய மக்கள் அனைவரும் வந்து சகோதர உணர்வையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்க வேண்டும். பெண்களுடைய கண்ணியத்தையும் குறைக்கின்ற செயலை வந்து விட்டு ஒழிக்க வேண்டும். இது வந்து 51(a) தான். அதில் (a)(e) கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 51(a)(f) பற்றி பார்க்க போகிறோம். நாட்டுடைய கலப்பு கலாச்சாரத்தை வளமான பாரம்பரியத்தையும் பாதுகாத்து மதிக்க வேண்டும். அதுதான் 51(a)(f) கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சரத்து 51(a)(g) பற்றி பார்க்க போகிறோம். காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்கு மற்ற உயிரினங்கள் வாழ தகுந்த சுற்றுச்சூழல் ஏற்படுத்தவும் பாதுகாக்கப்பட வேண்டும். அது வந்து 51(a)(g) இருக்கு. அப்புறம் 51(a)(h) பற்றி பார்க்க போகிறோம். விஞ்ஞான நோக்கு, மனிதாபிமானம், சீர்திருத்த எண்ணம் போன்றவற்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் 51(a)(h) இருக்கு. அப்புறம் 51(a)(i) பற்றி பார்க்க போகிறோம். பொது சொத்துக்களை வந்து பாதுகாக்கவும்
வன்முறையை கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் 51(a)ல ஐல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 51(a)ல ஜே பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வந்து நாடு வந்து தன்னுடைய முயற்சியால் பல முன்னேற்றங்கள் வந்து அடையவும் சாதனை படைக்கவும் தனி மனித மற்றும் கூட்டு முயற்சிகளை திறமையை வளர்க்க வேண்டும். அதெல்லாம் கொடுத்துருக்கு. அப்புறம் சரத்து 51(a)ல கே பற்றி பார்க்கலாம். 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு வந்து கல்வி வாய்ப்பினை வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதாவது 51(a)ல கேல கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வர்மா குழு 1999 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் அடிப்படை கடமைகளை செயல்படுத்த சில சட்ட விதிகள் இருப்பதை உறுதிப்படுத்த தான் வர்மா குழு வந்து அமைக்கப்பட்டுச்சு. இந்த குழுவில் வந்து அடையாளம் காணப்பட்ட சட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். தேசிய மரியாதை சட்டம் 1971, மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955, இந்திய தண்டனை சட்டம் 1860, அப்புறம் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் 1967, மக்கள் பொதுவை சட்டம் 1951, வன உயிர்கள் பாதுகாப்பு சட்டம் 1972, காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980, குடியுரிமை சட்டம் 1955, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. இது எல்லாமே வந்து அவ்வளோதான். இப்போ இந்த பாடம் முடிஞ்சிடுச்சு. இது சின்ன பாடம் தான், ஆனால் நிறைய அடிக்கடி கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த பாடத்தை படித்து ஞாபகத்தில் வச்சுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனில் பார்க்கலாம். நன்றி.